மயிலாடுதுறையில் அரசு அலுவலர்கள் மீது தாக்குதல் நடத்தியவர்களை கைது செய்ய கோரி நகராட்சி அலுவலர்கள் மற்றும் துப்புரவு பணியாளர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கச்சேரி சாலையில் உள்ள தனியார் பிரியாணி கடையில் ஆய்வுக்கு சென்றபோது சுகாதார ஆய்வாளர் பிருந்தா தாக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து பிருந்தா காவல்துறையில் புகார் அளித்த நிலையில் கடையின் உரிமையாளர் உள்ளிட்ட சிலர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இருப்பினும் அவர்களை கைது செய்யாததை கண்டித்தும் அந்த கடைக்கு சீல் வைக்க கோரியும் நகராட்சி அலுவலர்கள் மற்றும் துப்புரவு தொழிலாளர்கள் நகராட்சி அலுவலகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அன்று நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் அவங்க மூலமா புகார் வருது. ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் பிளாஸ்டிக் இருக்கும்போது பிளாஸ்டிக் ஃபர்ஸ்ட் நாங்கள் எடுக்கும்போது அந்த கடை உரிமையாளர் வந்து பிளாஸ்டிக்கை ஒரு முரட்டத்தனமா பிடிச்சி இழுத்தாரு. அப்போ என்னோட கையில் உள்ள மோதிரமும் சேர்ந்து அந்த கொக்கி மூலமா இழுக்குது. அப்போ நான் கத்துறேன், சார் கைன்னு கத்துறேன். அதை கூட அவர் பொறுப்பேற்றாம திருப்பி அந்த பிளாஸ்டிக் கொண்டு போய் அவங்க கடையில தான் போட்டாங்க. இப்படி முரண்பாடா இழுத்தா என்ன அர்த்தம் கேட்கும்போது அவங்க வார்த்தைகள், தகாத வார்த்தைகளை, ரொம்ப கொச்சத்தனமான வார்த்தைகளை விடுறாங்க. மீறி அடிக்க வராங்க. நான் நிற்கிறேன், என்னையும் வந்து அடிக்க தாக்குதல் பண்றாங்க. சாரை அடிக்க வராங்கன்னு சொல்லிட்டு கைக்கு முறையும் என் கையிலையும் பட்டுச்சு அடி. சொல்லப்போனா எப்படி சொல்றது, என் உடம்புல படாத இடத்தெல்லாம் பட்டுச்சு அந்த 30 பேர் மக்கள் வந்து தாக்கும்போது. அதுதான் எங்க தூய்மை பணியாளரும் சேர்ந்து எல்லாம் ஒரு ஆர்ப்பாட்டம் மாதிரி பண்றோம். எனக்கு கண்டிப்பா அந்த 4 நபரை வந்து அரெஸ்ட் பண்ணணும். ஏன்னா அவங்க ரொம்ப கொச்சத்தனமான வார்த்தைகள் விட்டாங்க. மேற்கொண்டு என்னையும் அடிச்சாங்க, எங்க நகராட்சி ஊழியர் அவங்களையும் அடிச்சாங்க. மேடம் வந்து தாக்கப்படுறதை வந்து நான் தட்டி கேட்கும்போது என்னை தாக்குனாங்க. அதில் பிரச்சனையே என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கடை வந்து ஆக்கிரமிப்பு மேலே வந்து பொதுப்பாதையை அடைச்சி, டாய்லெட்டாக இயங்குகிற பொதுப்பாதையை அடைச்சி அவங்க கிச்சனை யூஸ் பண்ணுறாங்க. மாடியில் வந்து ஷெட்டு போட்டு அதை வந்து தனக்கு வந்து ஸ்டாக் ரூம் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கீழே வந்து 20 அடி மெயின் ரோட்டில் இழுத்து வச்சு அங்கே சமையல் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளவும் முரண்பாடாக, குத்தகை இடங்களுக்கு முரண்பாடாக செயல்பட்டு இருக்க இந்த கடை. இதை நம்ம வந்து ஆக்கிரமிப்பு அகற்றணுங்கிறது தான் கம்ப்ளைண்ட்டு. இது வரைக்கும் எங்களுக்கு பாதுகாப்பு எதுவும் கொடுக்கல அகற்றுறதுக்கு. இப்போ முறைப்படி நாங்கள் வச்சு அதை அகற்றுறதுக்கு கமிஷனர் சொல்லியிருக்கோம். உத்தரவு வந்துச்சுன்னா அந்த கடையை நாங்கள் சீல் வைக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.